கடவுளுடன் காலை வணக்கம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீய செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். चल चला चल सला 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 चल चला चल चल चला चल பல 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 புதுமைகள் பெருமைகள் இனிமைகள் இறங்கிய நல்ல நாள், ஒரு நல்ல நாள், நம் தேவன் தந்த நாள். இது நல்ல நாள், ஒரு நல்ல நாள், நம் தேவன் தந்த நாள். வான